ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வளோரா ரீட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன கதை பார்க்க போகிறோன்னா, அணையாத மணி, த பெல் தட் கெப்ட் ரிங்கிங். ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தோட ஓரத்தில் ஒரு பழைய பள்ளிக்கூடம் இருந்துச்சு. அந்த ஸ்கூல் வாசலில் ஒரு மணி தொங்கிட்டு இருந்துச்சு. அந்த மணி பெருசாகவும் இல்லை, ரொம்ப சத்தமாக அடிக்கவும் செய்யாது. ஆனால் ஒவ்வொரு காலையும் அந்த மணி ஒலிச்சிட்டே இருக்கும். பள்ளிக்கூடம் இருந்த காலத்தில் அது கிளாஸ் ஆரம்பத்துக்காக அடிச்சுது. அதுக்கப்புறம் பள்ளி மூடப்பட்டுச்சு. குழந்தைகளும் இல்லை, ஆசிரியர்களும் இல்லை. ஆனால் மணி மட்டும் அங்கேயே இருந்துச்சு. ஒரு நாள் ஒரு முதியவர் அந்த பள்ளிக்கூடம் பக்கமாக நடந்து போனார். காற்று லேசாக வீசிச்சு. மணி மெதுவாக ஒழிச்சுது. அவர் நின்னார், சிரிச்சார். இன்னும் நீ உன் வேலையை மறக்கலை போல அப்படின்னு சொல்லிட்டு மணியோட கயித்தை சரியாக கட்டினார். அடுத்த நாள் ஒரு பெண் அந்த வழியாக போனாங்க. மணி ஒழிச்சுது. அவங்க கொஞ்ச நேரம் நின்று கண்ணை மூடினாங்க. என் பையன் இங்கே தான் படித்தான் அப்படின்னு மெதுவாக சொல்லிட்டு மணியில் இருக்கிற தூசியெல்லாம் தொடச்சாங்க. இப்படி தினம் தினம் யாரோ ஒருத்தர் அந்த மணியை கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க. யாரும் நான் தான் பண்ணினேன்னு சொல்லலை. ஒரு நாள் ஒரு சின்ன பையன் கேட்டான், இந்த பள்ளி இல்லாத இடத்துல மணி ஏன் இன்னும் ஒலிக்குது? அவரோட தாத்தா சொன்னார், கற்றுக்கொள்ளும் இடம் மூடப்பட்டாலும் கற்றுக்கொள்ளும் நினைவு மூடப்படாது கண்ணா. அப்போதான் அந்த கிராமத்துக்கு புரிஞ்சது, சில விஷயங்கள் பயன்படுத்தப்படுறதுக்காக இல்லை, நம்பிக்கையை நினைவூட்டுறதுக்காக. அதனால தான் அந்த மணி இன்னும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு விஷயத்த எல்லாரும் விட்டு போனாலும் யாரோ ஒருத்தர் நினைவில் வச்சிருந்தா அது அணையாது. தேங்க்யூ ஃபார் லிசனிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.